அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட உடல் எடையை எப்படி குறைக்கிறது அப்படின்றத தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண்கள் உடல் எடை அதிகமாக இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறது பெண்கள் தான். எப்படியாவது நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்போம். ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த உடல் எடை குறையவே குறையாது. நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு மட்டும்தான் குறையவே மாட்டேங்குது, மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா டயட்டில் இருந்து நல்ல உடம்பை குறைச்சிட்டாங்க, எனக்கு மட்டும் குறையவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுமே இந்த ஃபீலிங் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பெண்களோட ஃபீலிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இவ்வளோ குண்டாக இருக்கும், அது நமக்கு திருமணம் ஆகலை, இன்னும் கல்யாணமே ஆகலை, நம்ம இவ்வளோ குண்டாக இருக்குமே, நமக்கு திருமணம் ஆகுமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா, பொண்ணு குண்டாக இருக்குது வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பய உணர்வு அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த குண்டாக இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இது பரம்பரையாக அவங்க குடும்பத்தில் குண்டாக இருக்கிறதுனால தான் அந்த பெண்களும் குண்டாக இருக்காங்க. ஆனால் இது தவறான விஷயம் கிடையாது. இது பெண்கள் குண்டாக இருக்கிறாங்கன்றதை பார்த்துட்டு யாருமே அதை அவாய்ட் பண்ண வேண்டாம். அவங்களோட மனசு எப்படி இருக்குது, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர ஒல்லி குண்டுன்ற வேறுபாடு நம்ம பார்க்குறது ரொம்ப தப்புங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்கிடணும். நம்ம நினச்சா குண்டாகலாம், நம்ம நினச்சா ஒல்லியாகலாம், அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. இந்த பிரச்சனை பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்குமே இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க பெண்கள் ஸ்லிம்மாக நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மாப்பிள்ளை வரும்போது பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை குண்டாக இருந்தாருன்னா, ஐயோ ரொம்ப குண்டாக இருக்காரு, எனக்கு வேண்டாம், இந்த மாப்பிள்ளை நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடுகளில் இந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குதுங்க. அந்த மாதிரி பார்க்காதீங்க. குண்டாக இருக்கிறனால பற்றி பிரச்சனை கிடையாது. அவங்க நல்ல பையனா, நல்லங்களா, நம்மளை வச்சு நம்ம கஷ்டப்படாமல் நம்ம நல்லா பார்த்துக்குவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வராதுங்க. இப்போ அதை மீறியும் இல்லை, எங்களுக்கு உடல் எடையை குறைச்சி தான் ஆகணும், நாங்கள் கொஞ்சம் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறலாம். இதில் ஒரு சூப்பரான ஒரு ரெமிடியை நம்ம கொடுத்துருக்கோங்க. இந்த ரெமிடியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாம், அதோட நன்மைகள் என்ன, பயன்கள் என்ன, இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான டிப்ஸ் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை நல்லாவே வேகமாக நல்லா குறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சத்துக்கள்லாம் நிறையவே நிறைஞ்சிருக்கு. அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி தாங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியை பாரம்பரிய அரிசின்னு கூட சொல்லுவாங்க. இந்த அரிசியை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடல் எடை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு அதிகமாகவே இருக்குது. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புரத சத்து அதிகமாகவே இருக்குது, நார் சத்து அதிகமாகவே இருக்குது, கால்சியம் அதிக அளவில் இருக்குது, அவ்வளவு சத்துக்கள் எல்லாம் நிறைய நிறைஞ்சிருக்குது இந்த கருப்பு கவுனி அரிசிங்க. இந்த அரிசியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடல் எடை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு நிறையவே நிறைஞ்சிருக்குங்க. இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா நார் சத்து அதிக அளவில் காணப்படுது, கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்குது. இந்த சர்க்கரை நோயாளிகள் கூட அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கார்போஹைட்ரேட்டோட அளவு கம்மியாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால நம்ம தாராளமாக சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான தன்மை இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு நிறையவே நிறைஞ்சிருக்குதுங்க. இது புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு நிறையவே இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பரான அரிசி தாங்க இந்த அரிசி. இது கல்லீரல் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு நிறையவே இருக்குது. அப்பேற்பட்ட சூப்பரான அரிசி தாங்க இந்த அரிசி. இதில் இல்லாத மருத்துவ குணங்களே இல்லை, அந்த அளவுக்கு நிறைய பெனிஃபிட் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு அதிகமாகவே இருக்குது. இதை தாராளமாக சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த கருப்பு கவுனிய அரிசியை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவு சூப்பரான அரிசி தாங்க இந்த அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசியை பார்த்திங்கன்னா வயிறு எரிச்சல், வயிறு உப்பிசம் இருக்கிறவங்க கூட தாராளமாக இந்த கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கலாம். இரத்த சோகை இருக்கிறவங்க கூட இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம். அது அவ்வளோ நல்லது, அவ்வளோ சத்துக்கள் நிறையவே இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைஞ்சிருக்குதுங்க. இதை தாராளமாக இதை பயன்படுத்தலாம்.
இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு கவுனி அரிசியை முதல் நாள் நைட்டே நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. சுத்தமாக கழுவி நல்லா நீட்டாக ஊற வச்சுருங்க. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இது 10லேருந்து ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் இந்த அரிசி நல்லா வேக ஆரம்பிக்கும். சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இது 12 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா மறுநாள் காலையில் அட்லீஸ்ட் ஒரு 11-12 மணி போல் நீங்கள் எடுத்து இந்த அரிசியை எடுத்து ஒரு குக்கரில், அதாவது அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை எடுத்து குக்கரில் இந்த அரிசியை போட்டு அளவு தண்ணி நீங்கள் ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாகவே ஊற்றணும். கருப்பு கவுனி அரிசிக்கு வந்து நம்ம நார்மலாக வீட்டில் சமைக்கக்கூடிய அரிசிக்கு தண்ணி ஊற்றுற அளவு ஊற்றாதீங்க. 2 மடங்கு நல்லாவே அதிகமாக வச்சுருங்க. அப்போ தான் இந்த அரிசி வந்து அடிப்பிடிக்காது, நமக்கு நல்லாவும் வெந்து குலைவாக வர்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய ரைஸ் மாதிரி உதிரி உதிரியாக இது வராது. இது கொஞ்சம் குலைவாக தான் இருக்கும். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த குக்கரில் வச்சு இந்த அரிசியை வச்சு நல்லா ஒரு 6-7 விசில் நல்லா விட்டுடுங்க. வெந்ததுக்கப்புறமா இந்த அரிசியை எடுத்து நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இருக்கும். நிறைய மருத்துவ குணங்கள் அதிக அளவில் இந்த அரிசியில் நமக்கு நிறைஞ்சிருக்குதுங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், நிறைய சாப்பிட்டதுக்கான ஒரு திருப்தி வந்து இந்த அரிசியில் நிறையவே கிடைக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார், காய்கறிகள் எல்லாம் நிறையா வச்சு சாப்பிட்லாம். நம்மளோட உடல் எடை நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட உடல் எடை எந்த அளவுக்கு வேகமாக குறைஞ்சிருக்கு நம்மளாலே அதை ஃபீல் பண்ண முடியுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான அரிசி தான் இந்த அரிசி. இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ்ஸ்ட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.